My dear students, today we are going to discuss about how to balance the redox reactions. So redox reaction என்னன்னு நம்ம போன வீடியோஸ்ல பார்த்திருந்தோம். என்னது both oxidation and reduction takes place in a same reaction. இதனோட டைப்ஸ் எல்லாம் பார்த்திருந்தோம். எப்படி the oxidation reduction same reactionல நடக்குது அப்படிங்கறத பத்தி போன வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு redox reaction இருந்துச்சுன்னா அதை எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். யூசுவலா ஒரு ரியாக்ஷன் அப்படின்னா நமக்கு ஈஸியா நம்ம பேலன்ஸ் பண்ணிடுவோம் அப்படிதானே. இப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு தெரியும் என்ன கிடைக்கும், H2O இதுல இருந்து கிடைக்குது. இது பேலன்ஸ் பண்றோம் அப்படின்னா ஹைட்ரஜன் 2 இருக்கு, இங்கே 2 இருக்கு, ஸோ பேலன்ஸ்டா இருக்கு. ஆக்சிஜன் இங்க 2 இருக்கு, இந்த பக்கம் 1 இருக்கு. ஸோ பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம என்ன போட்டுக்கலாம், ஒரு 2 போட்டோம் அப்படின்னா ஆக்சிஜன் பேலன்ஸ்டா இருக்கு, இந்த பக்கம் பேலன்ஸ்டா இருக்கு. இப்போ ஹைட்ரஜன் இங்க என்ன ஆயிடுச்சு, 2 into 2 4 ஹைட்ரஜன். சோ இங்க ஒரு 2 ஹைட்ரஜன் தான் இருக்கிறதுனால ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்றதுக்காக 2 போட்டோம் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் நம்ம சிம்பிள் மெத்தட்ல என்ன பண்றது, ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்றோம். ஆனா இங்க என்னன்னா ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன், அதாவது அதோட ஆக்சிடேஷன் நம்பர் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், அந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ண போறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ரியாக்ஷன் எழுதியிருக்கேன் பாருங்க. என்ன ரியாக்ஷன், FeSO4, அதாவது ferrous sulfate react with KMnO4 and sulfuric acid. இது மூணு ரியாக்ட் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் எல்லாம் கிடைக்குது, Fe2SO4 thrice MnSO4 manganese sulfate potassium sulfate என்று வாட்டர் கிடைக்குது. அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படிங்கிறது தான். இப்போ பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ரியாக்டன்ஸோட ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் Feயோட ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கலாம். போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன் சல்ஃபேட்டோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னவா இருக்கும், -2 இதுதானே. இப்போ இதுக்கு -2 அப்படின்னா Feக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், +2 ஆயிடும். அப்போ அயனோட ஆக்சிடேஷன் நம்பர் +2 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ல மாங்கனீஸோட ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். பொட்டாசியம் நமக்கு தெரியும், நம்ம ஃபர்ஸ்ட் இருந்து பார்த்தோம், செட்ஸ் ஆஃப் ரூல்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா. அது ஆல்கைல் மெட்டல்ஸ் எல்லாத்துக்குமே என்ன ஸ்டேட்ல +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்ப KMnO4ல Mnக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா Kக்கு என்ன ஸ்டேட்னு சொன்னேன், +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். சோ +1 Mn அப்படியே எடுத்துக்கலாம். Mn கண்டுபிடிக்கணும். பிளஸ் ஆக்சிஜனோட நம்பர் தெரியும் எவ்வளவு, -2. சோ -2 into எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு, 4 ஆக்சிஜன் இருக்கு, ஈக்குவல் டு என்ன போட்டுப்போம், 0. ஏன்னா அது நியூட்ரல் இல்ல, நெகட்டிவ் பாசிட்டிவ் எதுவும் இல்ல, நியூட்ரலா இருக்கிறதுனால 0 போட்டுக்கிறோம். சோ இது எப்படி சிம்பிளிஃபை பண்றது, +1 plus Mn 2 into 4 8 மைனஸ் இருக்குல்ல, அப்ப என்ன வரும், -8 is equal to 0 அப்படின்னா +1 -8 என்ன கிடைக்கும், Mn minus 7 is equal to 0. So Mn is equal to +7. So manganese ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு கிடைச்சிச்சு, +7 ஆக்சிடேஷன் நம்பர். நெக்ஸ்ட் இந்த பக்கம் உங்க ferrous sulfate Fe2SO4 thrice. இப்போ இது 1 இருக்கிறதுனால FeSO4 ஓடது -2 இருக்கு, இது Fe1 தான் இருக்கு, அதனால நம்ம என்ன போட்டுட்டோம், +2 போட்டுட்டோம். இப்போ எங்க பார்த்தோம் அப்படின்னா இங்க Fe2 இருக்கு, சல்ஃபேட் 3 இருக்கு, அப்படிதானே. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதிகமா இருக்கிறதுனால நம்ம இதை கால்குலேட் பண்ணலாம். இப்போ Fe2 சல்ஃபேட்டோடது நம்ம நேரமே சொன்ன மாதிரி -2 இருக்கு அப்படின்னா Fe கண்டுபிடிக்கணும். அப்போ எவ்வளவு Fe இருக்கு, 2 Fe இருக்கு. ஸோ Fe2SO4 thriceல Feயோடது எப்படி கண்டுபிடிக்கலாம், Fe2 இருக்கு, 2 Fe இருக்கிறதுனால 2x plus சல்ஃபேட் என்னன்னு சொன்னோம், -2. ஸோ -2 into சல்ஃபேட் எவ்வளவு இருக்கு, 3 இருக்கு. ஸோ -2 into 3 equal to 0. அப்ப 2x 2 into 3 minus, so -6, 2 into 3 plus into minus, so -6, 2x minus 6 is equal to 0 அப்படின்னா 2x is equal to என்ன வரும், +6 ஆயிடும். so x is equal to +6 divided by 2 cancel பண்ணோம்னா என்ன ஆயிடும், +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். so FeSO4 thriceல Feயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். திரும்ப இங்க manganese sulfate இருக்கு, சல்ஃபேட்டோடது நம்ம -2 சொன்னோம் அப்படின்னா அப்போ manganeseோடது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆயிடும். இப்போ என்ன பண்றோம்னா எதுல ஆக்சிடேஷன் நடந்திருக்கு, எதுல ரிடக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறோம். இப்போ பாருங்க இந்த Fe+2 இங்க Fe3+ இதுதானே, இந்த ரியாக்டிவ் சைடுல Fe2+ இருக்கக்கூடியது, ப்ராடக்ட் சைடுல என்ன இருக்கு, Fe3+. இப்போ நான் முந்தின வீடியோஸ்ல சொல்லியிருந்தேன் எப்போ பாசிட்டிவ் இல்லைன்னா எப்போ ப்ளஸ்ஸா இருக்கும், when it lose its electron, இதுதானே. அப்ப ரியாக்டன்ஸ் எடுக்கும்போது
Fe 2 electrons இழந்திருக்கு. ஆனா அது ப்ராடக்ட் சைடா மாறும்போது +3 இருக்கு அப்படின்னா 3 electrons எழுதிருக்கு. அப்ப 2ல இருந்து 3க்கு மாறி இருக்கு அப்படின்னா இது one more electron இன்னும் என்ன பண்ணிருக்கு இழந்திருக்கு. அப்படின்னா loss of one more electron. So we know loss of electron is known as oxidation reaction. So Fe நம்ம என்னன்னு சொல்லலாம் oxidation reaction அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி Mn கம்பேர் பண்றோம். இங்க Mn +7ல இருக்கக்கூடியது ப்ராடக்ட் வரும்போது என்னதா கன்வெர்ட் ஆயிருக்கு Mn +2 கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்படிதானே? அப்போ +7 இருக்கக்கூடியதுனா 7 எலக்ட்ரான்ஸ் இதுக்கு குறைவா இருந்திருக்கு. அதை ரியாக்ட் பண்ணும்போது Mn +2 மாறி இருக்கு அப்படின்னா it accept 5 electrons. அப்படிதானே? acceptனா ப்ளஸ் போட்டுக்கலாம். when it accept 5 electron it becomes +2 oxidation state. இங்க என்ன இருக்கு ஒரு எலக்ட்ரானை இழந்திருக்கு. சோ எடுக்கிறதுக்கு மைனஸ் போட்டுக்கலாம், அக்செப்ட் பண்றதுக்கு பிளஸ் போட்டுக்கலாம். சோ acceptance of electron is known as reduction reaction. சோ இதுல என்ன நடந்திருக்கு? Fe ல ஆக்சிடேஷன் நடந்திருக்கு, Mn ல ரிடக்ஷன் நடந்திருக்கு. சோ பாருங்க Fe ப்ராடக்ட் நான் எழுதிக்கிறேங்க. Fe +2 இருக்கக்கூடியது என்னதான் கன்வெர்ட் ஆயிருக்கு Fe +3 கன்வெர்ட் ஆயிருக்கு. சோ இட்ஸ் lose its one electron. அப்படிதானே ஒரு எலக்ட்ரானை இழந்திருக்கு. அதே மாதிரி manganese-ஓடது எழுதிக்கலாம். manganese-ங்கிறது +7 இருந்தது. it becomes Mn +2. so it accept 5 electron. அப்படிதானே? அப்ப என்னன்னா பாசிட்டிவ் acceptance பாசிட்டிவ் போட்டுருக்கேன், எடுக்கக்கூடியத மைனஸ் போட்டுருக்கேன். சோ இதை எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்னா இப்ப Fe ஓட நம்பர், அதாவது Fe ஒரு எலக்ட்ரான் இழந்திருக்கு, Mn 5 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிருக்குன்னா இந்த நம்பரை மாத்தி போட்டு நம்ம என்ன பண்ண போறோம் பேலன்ஸ் பண்ண போறோம். இப்ப நம்பர் சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி இந்த நம்பர் 1 இருக்குது. இப்ப 1 நம்ம போட்டாலுமே அது ஒரு மீனிங்லெஸ் ஆயிடும். 1 போட்டு நம்ம எந்த ஈக்குவேஷன் அப்படி பேலன்ஸ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நம்ம என்ன போட்டுவோம், மினிமம் 2 போட்டு தான் பேலன்ஸ் பண்ணுவோம். சோ அதனால இது 2 மாத்துறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா அந்த 1 எலக்ட்ரானை 2ஆல மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப 2 எலக்ட்ரான்ஸ் ஆயிடுச்சு. இப்ப இங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மேங்கனீஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணணும் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்ப இங்க என்ன ஆயிடுச்சு 10 எலக்ட்ரான்ஸ் ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? இப்ப Fe க்கு 2 எலக்ட்ரான்ஸ், Mn 10 எலக்ட்ரான்ஸ். இப்ப இத பேலன்ஸ் பண்ணனும் அப்படின்னா Mn இருக்கக்கூடிய காம்பவுண்ட 2ஆல மல்டிப்ளை பண்றோம், Fe இருக்கக்கூடியத 10ஆல மல்டிப்ளை பண்றோம். புரிஞ்சுதா? இப்போ ஆக்சுவலி ஆக்சிடேஷன் இங்க நடந்திருக்குல்ல, இந்த ரியாக்ஷன்லயும் இந்த இதுலயும் தான் ஆக்சிடேஷன் இருக்கு. சோ இந்த ரெண்டு காம்பவுண்டையும் நம்ம Mn ஓட எலக்ட்ரான்ஸால என்ன பண்றோம் மல்டிப்ளை பண்றோம். அப்ப இங்க என்ன போட்டுக்கணும் 10 FeSO4. அதே மாதிரி 10 இந்த காம்பவுண்ட் இங்கே அயன் இருக்குல்ல, Fe இருக்குல்ல, சோ இங்கே நம்ம என்ன போட்டுக்கணும் 10 போட்டுக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு அப்படின்னா Fe2 இருக்கு. இதுக்கு 10 போட்டோம் அப்படின்னா இங்க 10 Fe இருக்கும், இங்க என்ன ஆயிடும் 20 ஆயிடும். சோ பேலன்சிங் கஷ்டமா இருக்கு. சோ அதனால பேலன்ஸ் பண்றதுக்காக இங்க ஆல்ரெடி 2 இருக்குன்றதுனால இங்க என்ன போட்டுக்கிறோம் 5. சோ 5 × 2 என்ன ஆயிடுச்சு 10 ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம் மேங்கனீஸ் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். மேங்கனீஸால எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ண போறோம் 2ஆல. அதாவது கிராஸ் மாதிரி Fe ஓட எலக்ட்ரான்ஸால Mn பண்றோம், Mn ஓட எலக்ட்ரான்ஸோட Fe பண்றோம். புரிஞ்சுதா? அப்ப Mn ஓடது எவ்வளவு 2 இருக்கு. சோ Mn இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ல என்ன போட்டுக்கலாம் ஒரு 2 போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்க Mn இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ல என்ன போட்டுக்கலாம் ஒரு 2 போட்டுக்கலாம். இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ண ஈக்குவேஷனை நான் திரும்ப எழுதி இருக்கேன் பாருங்க. சேம் ஈக்குவேஷன் தான். நமக்கு 10 FeSO4 இருக்கு. நெக்ஸ்ட் KMnO4 எவ்வளவு 2. நான் அதை இந்த 2 இங்க போட்டுருக்கேன் பாருங்க. நெக்ஸ்ட் சல்ஃபியூரிக் ஆசிட். நெக்ஸ்ட் 5 Fe2SO4 thrice plus 2 MnO4 plus K2SO4 H2O. அத கொஞ்சம் நான் திரும்ப எழுதி எடுத்துருக்கேன். திரும்ப நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம 2 ஸ்டெப்ஸ் முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் இதுல நடந்துருக்குன்றத கண்டுபிடிச்சிருக்கோம். செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் நம்பரை மாத்தி போட்டு பேலன்ஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பேலன்ஸ் பண்ணணும். இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம் பேலன்ஸ் பண்றதுக்கு கவுண்ட் பண்ணலாம் பாருங்க. இங்க எவ்வளவு Fe இருக்கு 10 Fe இருக்கு. இந்த பக்கம் எவ்வளவு Fe இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 5 × 2 இங்க 5 × 2 எவ்வளவு Fe இருக்கு 10 Fe. சோ Feங்கிறது பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு நமக்கு. போத் ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பேலன்ஸ்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் சல்ஃபர் கவுண்ட் பண்ணலாம் பாருங்க. இங்க எவ்வளவு சல்ஃபர் 10 சல்ஃபர். சோ 10 பிளஸ் இந்த காம்பவுண்ட்ல சல்ஃபர் கிடையாது, சோ விட்டுருங்க.
இங்க எவ்வளவு சல்ஃபர் இருக்கு 1 இருக்கு so 10 plus 1 is equal to 11 சல்ஃபர் இருக்கு இந்த பக்கம் வாங்க இங்க சல்ஃபர் இங்க ஆல்ரெடி ஒரு 3 இருக்கு அப்படிதானே இந்த 3 போட்டா என்னது it is this number is common for both sulfur and oxygen அப்படிதானே பிராக்கெட்டுக்கு வெளியே நம்ம போட்டுருக்கோம் so இங்க 3 இருக்கு இங்க 5 இருக்கு so 5 into 3 எவ்வளவு ஆச்சு 15 சல்ஃபர் so 15 plus இந்த பக்கம் எவ்வளவு இருக்கு ஒரு 2 சல்ஃபர் இருக்குல்ல so 2 plus இங்க ஒரு சல்ஃபர் இருக்கு so 1 வேற சல்ஃபர் இல்ல அப்படி எடுத்துக்கலாம் அப்ப 15 plus 2 17 17 plus 1 is equal to 18 சல்ஃபர் இருக்கு இங்க 11 தான் இருக்கு சோ இங்க 7 சல்ஃபர் நமக்கு எவ்வளவா இருக்கு குறைவா இருக்கு அதுக்கு என்ன பண்ணனும் இப்போ இந்த நம்பரை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது ஏன்னா நம்ம இது ஆக்சிடேஷன் நம்பர் போட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது இதுதானே mn ஓட நம்பர் போட்டு பேலன்ஸ் பண்றோம் சோ இது நம்ம சேஞ்ச் பண்ண கூடாது இப்ப சல்ஃபர் சேஞ்ச் பண்ணனும்னா இந்த காம்பவுண்ட் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் இங்க ஆல்ரெடி 1 இருக்கு சோ இங்க 8 அதாவது 18 கொண்டு வரணும் அப்படினா இந்த பக்கம் ஒரு 8 போட்டோம் அப்படினா இங்க என்ன ஆயிடுச்சு இங்க 10 சல்ஃபர் ஆயிடும் இங்க ஒரு 8 சல்ஃபர் ஆயிடும் சோ என்ன ஆயிடும் 18 சல்ஃபர் சோ சல்ஃபர் என்ன ஆயிடுச்சு பேலன்ஸ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் ஆக்ஸிஜன் பார்க்கலாம் ஹைட்ரஜன் பார்க்கலாம் ஹைட்ரஜன் பாருங்க இந்த ரெண்டு காம்பவுண்ட்லயே ஹைட்ரஜன் கிடையாது இந்த காம்பவுண்ட்ல எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு 8 into 2 16 ஹைட்ரஜன் இருக்கு இப்போ 16 இந்த பக்கம் இருக்கான்னு பாரு இங்க இந்த காம்பவுண்ட்ல ஹைட்ரஜன் இல்ல இந்த காம்பவுண்ட்லயே ஹைட்ரஜன் கிடையாது இந்த காம்பவுண்ட்லயே கிடையாது இதுல மட்டும் தான் என்னது இருக்கு ஹைட்ரஜன் இருக்கு சோ இங்க 2 இருக்கு 2 16 கன்வர்ட் பண்ணனும் அப்படினா 8 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா என்ன ஆயிடும் 16 ஆயிடும் அப்படிதானே 2 into 8 16 ஹைட்ரஜன் சோ both sides ஹைட்ரஜன் என்ன ஆயிடுச்சு பேலன்ஸ் ஆயிடுச்சு இனி இருக்குது என்னது ஆக்ஸிஜன் இப்போ ஆக்ஸிஜன் பேலன்ஸ் பண்ண போறோம் ஆக்ஸிஜன் எவ்வளவு இருக்கு இங்க 10 into 4 so 40 plus இந்த பக்கம் எவ்வளவு இருக்கு இங்க ஒரு 4 இருக்கு இங்க காமனா 2 இருக்கு so 2 into 4 8 plus இந்த காம்பவுண்ட்லயே ஆக்ஸிஜன் இருக்கு 8 into 4 ஆக்ஸிஜன் இருக்கு அப்படிதானே 8 into 4 எவ்வளவு 32 so total எவ்வளவு கிடைச்சு 32 plus 8 40 40 plus 40 so 80 ஆக்ஸிஜன் இருக்கு இந்த பக்கம் செக் பண்ணலாம் இங்க ஆல்ரெடி 4 இருக்கு so first இத மல்டிப்ளை பண்றோம் 4 into 3 12 so 12 into 5 எவ்வளவு ஆச்சு 60 அப்படிதானே 12 into 5 60 ஆக்ஸிஜன் plus இங்க ஒரு 4 இருக்குல்ல இங்க ஒரு 2 இருக்கு அப்படிதானே 2 into 4 எவ்வளவு 8 ஆக்ஸிஜன் 8 plus இங்க ஒரு 4 இருக்கு so 4 போட்டுக்கிறோம் plus இந்த காம்பவுண்ட்ல எவ்வளவு ஆக்ஸிஜன் இருக்கு 8 ஆக்ஸிஜன் இருக்கு so 8 போட்டுக்கிறோம் so total எவ்வளவு கவுண்ட் பண்ணுங்க 60 68 72 80 so 80 ஆக்ஸிஜன் both sides என்ன ஆயிடுச்சு பேலன்ஸ் ஆயிடுச்சு இப்போ இதான் நம்மளுடைய என்னது பேலன்ஸ்டு ஈக்குவேஷனோட redox reaction first oxidation reduction கண்டுபிடிக்கணும் அந்த oxidation reduction நம்பரை first சேஞ்ச் பண்ணி நம்ம என்ன பண்றோம் பேலன்ஸ்